தமிழர்களின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பற்றி முழு தகவலும் பார்க்க போகிறோம். ஏன் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது, என்ன வரலாறு, இன்று கோயிலில் என்ன சிறப்புகள், எல்லாமே இந்த வீடியோல. கார்த்திகை தீபம் இது சாதாரண தீ அல்ல. திருக்கார்த்திகை தீபம் வரலாறு. சிவன் அருளில் வெளிப்படும் ஜோதி. புராணங்களில் கூறப்படும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்ட போது சிவன் அங்கு ஜோதியாய் தோன்றி என் ஆதியும் அந்தமும் கண்டுபிடியுங்கள் என்றார். விஷ்ணு அங்கே பன்றி வடிவில் கீழே செல்ல பிரம்மா அன்னமாக மாறி பறந்து மேலே சென்றார். ஆனால் இருவராலும் அந்த ஜோதியின் முடிவை காண முடியவில்லை. இதை நினைவு கூறவே அண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றப்படுகிறது. அண்ணாமலையின் சிறப்பு. திருவண்ணாமலை மலையே சிவலிங்கத்தின் உருவம். மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் புண்ணியம் என்பதால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்நாளில் வந்து கிரிவலம் செல்கின்றனர். தீபம் ஏற்றப்படுதல். மாலை சூரிய அஸ்தமனத்துடன் கோவில் கார்த்திகை தீபத்திற்கு மகா தீபம் காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் அண்ணாமலையின் மலைச்சிகரத்தில் இருக்கும் பெரிய கொப்பரையில் தீ மூட்டப்படுகிறது. சுமார் 3500 லிட்டர் நெய் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த தீபம் 2 முதல் 3 மணி நேரம் தெளிவாக எரியும். 5 முதல் 6 மணி நேரம் தொடர்ந்து எரியக்கூடியது. ஒருவர் இந்த தீபத்தை பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இருள்களும் நீங்கிவிடும். கிரிவலத்தில் முக்கிய இடங்கள்: அடி அண்ணாமலையார் திருக்கோவில், பச்சையம்மன் கோவில், ராஜகோபுரங்கள், ஆசிரமங்கள், திருவண்ணாமலை கோவில் உள்ளே உள்ள சிறப்புகள்: தீப தரிசனம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, ருத்ரஹோமம், தீபலட்சுமி பூஜை, ஆயிரக்கணக்கான நெய் விளக்குகள், கோவிலின் ஒவ்வொரு மூலையும் ஒளியின் பிரகாசமாயிருக்கும். திருக்கார்த்திகை நாளின் சிறப்பு. நம் உள்ளே இருக்கும் ஞான ஒளியை ஏற்றும் நாள், அகம்பாவங்களை எரிக்கும் நாள், தீய குணங்களை விட்டொழிக்கும் நாள், மனம் அமைதி பெறும் நாள், சத்தியத்தின் வெற்றி நினைவூட்டும் நாள். ஒரு தீபம் பார்த்தால் மனம் ஆனந்தத்தால் நிரம்புமெனின் அதுதான் கார்த்திகை தீபம். ஓம் நம சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய.